வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1990 கேட்டிருக்காங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் லோயர் ஃபார் விச் ஒன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு, ஆப்ஷன் பி ஏர், ஆப்ஷன் சி வந்து வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் அட் 1 bar. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 mark கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எ பர்டிகுலர் மெட்டீரியல், வுட்டு, ஏரு, ஸ்டீமு, ரெஃப்ரிஜரண்ட்டு, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய காலத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராமினன்ட் இன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது காமன் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும் சாலிட்ஸை விட. அண்ட் வித்தின் ஃப்ளூயிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸஸுக்கு வந்து ரொம்பவே தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்டு ஸ்டீம் அண்ட் ஏர் அதுதான் வந்து இங்கே நம்மளோட கம்பேரிசனே. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், வுட் இருக்குது, ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஸ்டீம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்பேரிசனே வந்து ஸ்டீம் அண்ட் ஏர் மட்டும்தான். ஸோ த டென்சிட்டி அண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் த ஸ்டீம் இஸ் ஆக்சுவலி ஹையர் தேன் ஏர் அண்ட் ஹென்ஸ் ஏர் ஹேஸ் த லோயஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இல்லைனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளூயிட்ஸ்லேயே 2 கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு லிக்விட்ஸ் இருக்குது அண்ட் கேஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து கேஸ் கேட்டகரியில் வரும். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 1994 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு 1 mark கொஷின் தான். 2 insulating materials of thermal conductivity K and 2K are available for lagging a pipe carrying hot fluid. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகுது. நம்மக்கிட்ட வந்து இந்த பைப்பை சுற்றி போடுறதுக்கு வந்து 2 மெட்டீரியல் இருக்குது. ஒரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து K அண்ட் இன்னொரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து 2K. இஃப் த ரேடியல் திக்னஸ் ஆஃப் ஈச் மெட்டீரியல் இஸ் சேம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சுலேட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகிற அந்த ஸ்டீமோட ஹீட் வந்து வெளியில் போகாமல் தடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு எந்த மெட்டீரியலை வந்து ஃபஸ்ட்டு லேயராகவும் எந்த மெட்டீரியலை செகண்ட் லேயராகவும் போடலாம் அப்படிங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வித் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் இன்னர் லேயர் அண்ட் ஒன் வித் த லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் த அவுட்டர் லேயர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வித் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் த இன்னர் லேயர் அண்ட் வித் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் த அவுட்டர் லேயர். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்மெட்டீரியல் இன் விச் த சீக்வன்ஸ் த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ஆர் யூஸ்ட். அதாவது எதை வேணால் நம்ம இன்னர் லேயராகவும் அவுட்டர் லேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஜட்ஜ் அன்லெஸ் த நியூமெரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் த டைமென்ஷன்ஸ் ஆர் கிவன். டயமீட்டர் என்ன, தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூஸ் என்ன, லென்த் எவ்வளோ அந்த பைப்புக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் நம்ம ஷியோராக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி. ஸோ திருப்பி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பைப் ஒன்று இருக்குது. அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமை வந்து கேரி பண்ணுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பை சுற்றி வந்து இன்சுலேட்டிங் லேயர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 2 மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஒரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K இருக்குது, இன்னொரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 2K இருக்குது. ஸோ நமக்கு வந்து பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது ஹீட் வந்து அந்த ஸ்டீம்லேருந்து பைப்பை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அது போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மெட்டீரியலை இன்னர் லேயராகவும் எந்த மெட்டீரியல் அவுட்டர் லேயராகவும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டியை வந்து இன்னர் லேயராகவும் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள மெட்டீரியலை அவுட்டர் லேயராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள மெட்டீரியலை இன்னர் லேயராகவும் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிறது அவுட்டர் லேயராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்மெட்டீரியல் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆப்ஷன் டி வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்காததுனால நம்மளால் ஷியோராக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ளதை இன்னர் லேயராகவும் நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ளதை அவுட்டர் லேயராகவும் நம்ம எடுத்துக்கிறோம். கேஸ் 2ல் வந்து ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ளதை வந்து இன்னர் லேயராகவும் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ளதை அவுட்டர் லேயராகவும் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா T1 அண்ட் T2 அப்படிங்கிறது வந்து 2 டெம்பரேச்சராக எடுத்துக்கிறோம். நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ அதனால் நம்ம வந்து கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. வெறும் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ரேடியஸை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரேடியஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது உள்ளே இருக்கிறது வந்து ரேடியஸ் 6, அப்புறம் ஃபஸ்ட்டு மெட்டீரியலோட இது வரைக்கும் இருக்கிறது வந்து 2Rன்னு வச்சுக்கலாம். செகண்ட் மெட்டீரியல் அவுட்டர் மோஸ்ட் இது வரைக்கும் இருக்கிறது வந்து 3Rன்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 3 ரேடியஸ். அதாவது பைப் வந்து இப்படி இருக்குது. பைப்பை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரு, அதே மாதிரி செகண்ட் லேயர். ஸோ ஒரிஜினலாக பைப்போட ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6, அண்ட் தென் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வரைக்கும் இருக்கிறது 2R, அண்ட் செகண்ட் மெட்டீரியல் வரைக்கும் இருக்கிற ரேடியஸ் வந்து 3R அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 மெட்டீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியலில் வந்து லோயர் கண்டக்டிவிட்டி இருக்கிறதாகவும் இன்னொரு மெட்டீரியலில் ஹையர் கண்டக்டிவிட்டி இருக்கிற மாதிரியும் நம்ம 2 கேஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். இன்னும் சொல்லணும்னா சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ln R2/R1 டிவைடட் பை 2πKL. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வேரிஸ் இன் அ லீனியர் மேனர். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் உள்ளே வந்து லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் 6, செகண்ட் இருக்கிறது 2R. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ln அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ். ஸோ அவுட்டர் ரேடியஸ் 2R, இன்னர் ரேடியஸ் R. ஸோ அப்போ R கேன்சல் ஆயிரும். அப்போ ln 2ன்னு வந்துடும் டிவைடட் பை 2πKL. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு K தான் இருக்குது. ஸோ அதனால் K அப்படிங்கிற மாதிரி தெர்மல் கனெக்டிவிட்டி நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிறோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தது வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து இந்த மெட்டீரியல்லேருந்து இந்த மெட்டீரியலுக்கு போகிறதுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்க போகிறோம் கேஸ் 1க்கு. ஸோ கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெட்டீரியலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி K, செகண்ட் மெட்டீரியலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி 2K. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் 2க்கு போகிறோம். அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு ln அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ். இப்போ நம்மளோட அவுட்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3R அண்ட் இன்னர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2R. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2πKL அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த மெட்டீரியலுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2K. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் கேங்கிற இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பை சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 அண்ட் R2. அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ரெண்டுலேயுமே 2πLங்கிற டேர்ம் காமன் தான். ஸோ அதை நம்ம மேலே கொண்டு போயிடலாம், ஈவன் K கூட கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ இப்போ கேஸ் 2க்கு போகலாம். அதே விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுங்கிற ரேடியஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2Rங்கிற ரேடியஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3Rங்கிற ரேடியஸ். பட் இப்போ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியலாகவும் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ளதை செகண்ட் மெட்டீரியலாகவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R1 டேஷ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அகைன் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ln ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ். அண்ட் அகைன் அவுட்டர் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 2R, இன்னர் ரேடியஸ் வந்து R. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அதே மாதிரி 2πKL போடும்போது நம்ம கேஸ் 2ல் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த லேயர் வந்து என்னென்னு எடுத்துருக்கோம், 2Kன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ Kன்னு இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2K அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு R2 டேஷ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறேன். ஸோ R2 டேஷுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த மெட்டீரியல்லேருந்து இந்த மெட்டீரியல் போகிறதுக்கான இதை பார்க்குறோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த மெட்டீரியல்லேருந்து இந்த மெட்டீரியல் போகிறதுக்கு பார்க்குறோம். இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி K தான் இருக்குது. ஸோ அகைன் உங்களுக்கு வந்து ln ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ் வரும். மேலே நியூமரேட்டர் டேர்மில் அவுட்டர் ரேடியஸ் வந்து 3R, இன்னர் ரேடியஸ் வந்து 2R. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1.5 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2πKLல உங்களுக்கு இப்போ இந்த மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் K தான். ஸோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும்.
ஸோ அகெயின் இந்த கேஸ் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் விச் இஸ் Q1 டேஷ். அந்த Q1 டேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் நம்ம டெல்டா டி பை சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸில் திருப்பி இந்த 2 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் 2πKL காமன் தான், மித்தது எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ இப்போ இந்த 2 எக்ஸ்பிரஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும், அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ln 2 அப்படிங்கிற வேல்யூ. வேறு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ln 2/2 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு, அதாவது டினாமினேட்டர் வேல்யூ எதுங்க அதிகமாக இருக்கும் அப்போ தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி, அதாவது மெட்டீரியல் வித் த லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்டு ஃபார் த இன்னர் லேயர் அண்ட் மெட்டீரியல் வித் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி யூஸ்டு ஃபார் த அவுட்டர் லேயர். ரொம்பவே முக்கியமான கொஷின், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க சப்சிக்வெண்ட் இயர்ஸில். ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு லாஜிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியலுக்குள்ளே நடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மீடியம்குள்ளே நடக்கிறது வந்து கண்டக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அண்ட் ஒன்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் நடக்கிறது வந்து கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு முதல்ல ஹீட் வந்து இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் வரதையே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தக்க வச்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா வெளியில் போகிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது மெட்டீரியல் விச் இஸ் நாட் ஏபிள் டு கண்டக்ட் த ஹீட் ப்ராப்பர்லி அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்னர் லேயராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல அது அவுட்டர் லேயர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹீட்டை கண்டக்ட் பண்ணாமே போயிடும். ஸோ அது வந்து ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஃபார் அ கிவன் ஹீட் ஃப்ளோ and for same thickness the temperature drop across the material will be maximum for, அதாவது டெல்டா டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கிறது வந்து எந்த இதுக்கு அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. கிவன் ஹீட் ஃப்ளோ அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி திக்னஸும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ காப்பர், ஆப்ஷன் பி ஸ்டீலு அண்ட் ஆப்ஷன் சி கிளாஸ் வுல் அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் டெம்பரேச்சர் ட்ராப் எதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. 4 கேஸுக்குமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் காமன் தான், திக்னஸும் காமன் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம இதில் கம்பேர் பண்ண போகிறோம். கிளியராகவே தெரியுது, பிகாஸ் திக்னஸ் ஒரு ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் டெம்பரேச்சர் ட்ராப்பை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Q வேல்யூ சேம்னு கொடுத்துட்டாங்க. திக்னஸ் வேல்யூ விச் இஸ் ΔX அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது வெறும் நம்ம டெல்டா டியும் ரெசிஸ்டன்ஸும் கம்பேர் பண்ணால் போதும். ஸோ ரெசிஸ்டன்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா டெல்டா டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ அதில் நம்ம கன்சிடர் பண்ண போகிற ஒரே ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஷினில் வந்து கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? சரி, இப்போது கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் அப்படிங்கிறது வந்து L/KA அப்படின்னு படிச்சிருப்பீங்க. L அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் வந்து 4 கேஸுக்குமே சேம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஏரியாவை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம், இல்லை 1 மீட்டர் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ திக்னஸ் ஒரு ஃபேக்டர் கிடையாது, ஏரியா ஒரு ஃபேக்டர் கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்டா டியும் ஆரும் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து டெல்டா டிக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டெல்டா டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ΔX/KA. அதில் ΔXங்கிற திக்னஸ் கணக்கில் வராது, ஏரியாவும் வராது. ஸோ ஐ கேன் சே தட் டெல்டா டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ அப்போது எப்போ டெல்டா டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டயக்ராமேட்டிக்காக காமிக்கணும் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெட்டீரியலில் வந்து இந்த சைட் சர்ஃபேஸ்க்கு டெம்பரேச்சர் வந்து T1 வச்சுக்கோங்க, இந்த சைட் டெம்பரேச்சர் வந்து T2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ராப், டெம்பரேச்சர் ட்ராப்பு. இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், இது அதிகப்படியான டெம்பரேச்சர் ட்ராப். அகெயின் இது T1,
இது வந்து T2. ஸோ கொஷினே அப்படி தான் கேட்டிருக்காங்க, டெம்பரேச்சர் ட்ராப் அதிகமாக இருக்கிறது வந்து எந்த பாசிபிலிட்டிக்கு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெர்மல் கனெக்டிவிட்டி எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு தான் வந்து டெம்பரேச்சர் ட்ராப் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இன்சுலேட்டர் மாதிரி, அதாவது ப்ராப்பர் கண்டக்டர் இல்லாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ட்ராப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் வந்து நல்லாவே கண்டக்ட் பண்ணோம், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால. அதே மாதிரி ஸ்டீலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணோம். ஸோ இந்த ரிஃப்ராக்டரி பிரிக்கும் கிளாஸ் ஃபுல் மட்டும்தான் நம்ம கம்பேரிசனுக்கே தேவைப்படும். ஏன்னா இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் தான் ரொம்ப கம்மி வென் கம்பேர் டு த அதர் ஆப்ஷன்ஸ் கிவன் இன் த கொஷின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இன்சுலேட்டராக செயல்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேஸுக்கு வந்து டெம்பரேச்சர் ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுட்டு நீங்கள் அதை ஒரு டயக்ராமேட்டிக்காவோ இல்லை எக்ஸ்ப்ரெஷனாவோ நீங்கள் கொண்டு வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே பாதி கொஷின் புரிஞ்சிடும். ஸோ நம்ம எங்கேருந்து இந்த கொஷின் ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு டெல்டா டி பை ஆர்லேருந்து ஆரம்பித்தோம். அப்புறம் டெல்டா டியும் ரெசிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு கொண்டு வந்தோம். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் எல் பை கேஏ, இல்லை அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை கேஏ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தூக்கிட்டு நான் டெல்டா டியும் போட்டுக்கலாம், பிகாஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இந்த ஃபேக்டரை கொஷினில் விட சொல்லிட்டாங்க, ஏன்னா 4 கேஸ்க்குமே சேம் தான். அண்ட் ஏரியாவை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணதுனால நம்ம அதையும் விட்டுறோம். ஸோ அதனால் டெல்டா டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.